அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் என் வாய்ஸ் இப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேற்றுக்கு நைட்டே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஊற வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னன்றது சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். முந்திரி பருப்பு ஊற வச்சது தான். அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அது வந்துட்டு வறுத்தது. அப்புறம் கருப்பு எள்ளுருண்டை, வெள்ளை எள்ளுருண்டை. அதுக்கப்புறம் வந்து கருப்புளுந்தும் பச்சை பயிரும் ஊற வச்சு அதை வந்து சேலட் பண்ணியிருக்கேன். சேலட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன்னா, கேரட்டும் மாங்காய் இஞ்சியும் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு அதில் பெப்பர், சால்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நெல்லிக்காய் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்துட்டு இன்றைக்கி நெல்லிக்காய் இல்லாததுனால லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது கருப்பு திராட்சை, அதுவும் ஊற வச்சது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அத்திப்பழம், 2 அத்திப்பழம், பாதாம் வந்துட்டு ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ். இது வந்துட்டு நடுவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் பிசுன்னு இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பனங்கற்கண்டோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சப்ஜா விதை வந்துட்டு ஊற வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல், கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா செர்ரி பழம், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்பு வந்துட்டு உஷ்ணமாக இருந்ததுன்னா அது வந்துட்டு தணிக்கும். அதனுடைய பயன்தான் வந்துட்டு இந்த பாதாம் பிசினுடைய பயனே அதுதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பாதாம் பிசின் சாப்பிடும்போது உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து தீர்வு கிடைக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கிளைமேட்டில் கூட கோல்டு வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு, எனக்கு வந்து சூடாகும் உடம்பு. அதனால தான் எனக்கு கோல்டு வந்திருக்கு. அது எனக்கே தெரியும் கொஞ்சம். நான் இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்புக்கு கொடுக்கும்போது அந்த கோல்டு கொஞ்சம் சரியாகுது. இது வரைக்கும் பிடிச்சதில்லை, என்னவோ தெரியல, இந்த கிளைமேட் எனக்கு சேராமல் போயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் வேலையும் ஜாஸ்தி, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கு. நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு என்னுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றி கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி வரத்துக்கு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணலை, எனக்கும் இதை பற்றி முழுமையாக தெரியாது. ஆனால் இது சாப்பிட்றதுனால என்னுடைய உடல் கழிவுகள் வெளியேற்றதை நான் கண்கூடாக பார்க்குறேன். உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது உதவுது. அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.